கிறிஸ்துக்கள் என அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே கசப்பான வாழ்க்கை, கசப்பு நிறைந்த அனுபவங்கள், கசந்து போன உறவுகள், கசப்பான வழிகள், இப்படி பல கசப்பான காரியங்கள் உங்கள் மனதை அழித்து கொண்டு இருக்குமானால் தேவனாய கர்த்தர் அந்த கசப்புகளை மாற்றி மதுரமான காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இதைத்தான் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீர் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று என்று வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வந்து வெற்றி கீதம் பாடி கொண்டாட்டத்தில் இருக்கும்போது, அவர்கள் சூர் வனாந்தரத்தை கடக்கும் போது 3 நாள் பிரயாணத்திலே தண்ணீர் கிடைக்காமல் மாரா என்னும் இடத்திற்கு வந்தபோது அங்கு தண்ணீர் இருந்தது, ஆனால் அது குடிக்க கூடாதபடிக்கு கசப்பா இருந்தது. அந்த இடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது என்று யாத்திராகமம் 15:23 வாசிக்கிறோம். இந்த சூழ்நிலையில் கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடன் அது மதுரமான தண்ணீராய் மாறிற்று என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றும் உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் மாறாவை மாற்ற ஒரு சிலுவை மரம் உண்டு. அந்த மரம் உங்கள் மாறாவை, உங்கள் கசப்புகளை மதுரமாய் மாற்றி ஜெயமெடுக்க செய்யும். எனக்கு அன்பானவர்களே, கசப்பு என்பது இதை நாம் யாருமே விரும்பி ஏற்கும் ஒன்றுமல்ல. ஆனால் வேதத்தில் யாரெல்லாம் கசப்பான அனுபவத்தைக்குள்ளே கடந்து வந்தார்களோ, யாரெல்லாம் அந்த சிலுவை நிழலில் அடைக்கலம் புகுந்தார்களோ, அவர்களுக்கெல்லாம் மதுரமான காரியமாய் நன்மையான முடிவை மாற்றினார் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் மாறா போன்ற கசப்புகள் மாறி மதுரமானவர்கள் கைகூடி வர நாம் செய்ய வேண்டிய 3 காரியம். கர்த்தரை அழைத்திடுங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் என்று வாசித்தது போல, நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது உங்கள் வாழ்வில் காணப்படும் கசப்புகளை மாற்றி தேவன் ஒரு புதிய வழியை உங்களுக்கு காட்டுவார். அந்த பாதையில் உங்கள் கசப்புகள் மாறி ஒரு நன்மையை தேவன் காணும்படி செய்வார். சங்கீதம் 22:24 தம்மை நோக்கி அவர் கூப்பிடுகையில் அதனை கேட்டருளினார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறபடி உங்கள் கசப்புகள் எத்தனை பயங்கரமானதாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழைத்திடுங்கள். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே பார்ப்போமானால், கானாவூர் கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைபட்ட போது அந்த காரியம் இயேசுவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவர் அந்த திருமண வீட்டிற்கு வரவிருந்த பெரிய நிந்தையை இயேசு கிறிஸ்து நீக்கி அவர்களை மகிழ பண்ணினார். அதே போல் நீங்களும் ஆண்டவரை உரிமையுடன் விசுவாசத்துடனும் கூப்பிடுங்கள். உங்கள் வாழ்வில் காணப்படும் கசப்புகளை மாற்றி கர்த்தர் புதிய வழியை காட்டுவார். உங்கள் கசப்புகள் நிச்சயம் மாறும். மட்டுமல்ல, நம் வாழ்வில் காணப்படும் கசப்புகள் மாற அகற்ற வேண்டியதை அகற்ற வேண்டும். யாக்கோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்திருந்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். நம் கசப்புகள் மதுரமாக மாற வேண்டுமானால் நமக்குள் இருக்கும் கசப்புகள் மாற வேண்டும். யோசேப்பு தன் சொந்த சகோதரர்கள் சிறுமைப்படுத்தப்படும் போது கூட தன் சகோதரர்களை சந்தித்த போது, என்னை இவ்விடம் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் என்று அவர்கள் பட்டமாய் பேசினான். அவர்களை குறித்த எந்த கசப்பு அவன் இருதயத்தில் இல்லை. எபேசியர் 4:31 சகலவிதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் நம்மை விட்டு நீக்கப்பட வேண்டும் என்று அதன்படி யோசேப்பு கசப்பை நீக்கி போட்டான். அவனுடைய கசப்பை மாற்றி ஜீவரட்சணை செய்யும்படி அவனை தேவன் உயர்த்தினார். அதுபோல நீங்களும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பாதபடி அதை அகற்றுங்கள். தேவன் உங்களை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உங்களை உயர்த்துவார். மாறா மதுரமாக மாற்றப்படும். நம்முடைய கசப்புகள் மாற கர்த்தரே தேவன் என்று அறிந்திருங்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதையும் செய்கிற பெரிய காரியம் என்ன என்பதை குறித்து தெளிவான அறிவு நமக்கு வேண்டும்.
எபிரேயர் 11:23 மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினால் ராஜானுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்திருந்தார்கள். பிரியமானவர்களே, பார்வோனின் கட்டளைக்கு பயந்து அநேக ஆண் பிள்ளைகளை நதியில் போட்டனர். ஆனால் ஒரு குடும்பம் தேவனை இன்னார் என்று அறிந்து அவர் மீது விசுவாசம் வைத்து பிள்ளையை ஒளித்து வைத்தனர். எந்த பார்வோன் பிள்ளையை அழிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அதே இடத்தில் கர்த்தர் மோசையை வளர்க்கும்படி கிருபை செய்தார். நம்முடைய தேவனுடைய மகத்துவமான காரியத்தை அறிந்து விசுவாசிக்கும் போது நமக்கு விரோதமாய் எழும்பும் தீமைகளின் மத்தியில் தேவன் நன்மை செய்வார். அழிக்க நினைத்த பார்வோனின் அரண்மனையிலே வைத்து தேவன் மோசேக்கு சகல சாஸ்திரங்களிலும் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாய் விளங்கும்படி கிருபை செய்தார். பிரியமானவர்களே, பட்சிக்கும் இடத்திலிருந்து பட்சணமும் பரமான இடத்திலிருந்து மதுரமும் வெளிப்பட்டது என்று பார்க்கிற வண்ணமாய் தேவன் உங்கள் மாறாவை மதுரமாக மாற்றி ஆசீர்வதிப்பார். என கண்பானவர்களே, உங்கள் வாழ்வில் இருக்கும் மாறா மதுரமாய் வாய்க்கப்பட்ட தேவனை அழைக்க வேண்டும். தேவனை நோக்கி கூப்பிடும் போது சிலுவை மரத்தின் நிழல் உங்களுக்கான மதுரத்தை கொண்டு வர வல்லது. மேலும் உங்கள் இருதயத்தில் உள்ள கசப்பான வேர்களை அகற்றும் போது உங்கள் வாழ்க்கை மதுரமாக மாறும். அவரை அறிந்து அவர் நமக்காக பெரிய காரியத்தை செய்வார் என்று விசுவாசிக்கும் போது தேவாதி தேவன் நம்முடைய வாழ்வில் உண்டான மாறாவாகிய கசப்புகளை விலைத்து மதுரமான நன்மைகளை காண செய்வார் என்பதை அறிந்து கொள்வோம். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரிலே கம்பீரமாய் களி கூறுவார் என்று வாசிக்கிறோம். என கண்பானவர்களே, கேட்டு அவருடைய வார்த்தைகளின்படி அவருடைய சத்தியத்திலே நிலைத்திருந்து ஜெயம் பெறுவோம். நமக்குள்ளாய் இருக்கிற காணப்படுகிற கசப்பின் வேர்களை அகற்றி ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு நேராய் கடந்து வருவோம். உங்கள் வாழ்க்கையை செழிப்பாய் ஆசீர்வாதமாய் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம். இந்த வார்த்தையில நிலைத்திருந்து ஜெயம் பெற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற மாறா போன்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி நீர் மதுரமாய் மாற பண்ணுகிற கர்த்தர் என்பதை அறிந்து உம்முடைய சமூகத்தை நோக்கி கூப்பிட்டு ஜெயம் எடுக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். எந்தெந்த பகுதியிலே கசப்பான வாழ்க்கைக்குள் கடந்து வந்து கொண்டிருக்கிறார்களோ இந்த கசப்புகள் மாறட்டும் ஆண்டவரே. 3 காரியங்களை பேசி இருக்கிறீர். மாறாவின் வல்லமைகள் மாறும்படியாக எங்கள் இருதயத்தின் நினைவுகள் உண்மையே நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் சிந்தின ரத்தம் அது வெறுதாவாய் சிந்தப்பட்ட ரத்தம் அல்ல, என்னுடைய மீட்பிற்காக சிந்தப்பட்ட ரத்தம் என்பதை உணர்ந்து அந்த கண்மாரியை நோக்கி பார்த்து ஜெயம் எடுக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. உடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா கசப்புகளையும் மாற்றி ஏலிமாய் மாற்றி கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.